அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானியம்ஸ். ரொம்ப முக்கியமான 1 மார்க் இது. அப்ரிவேஷன் கேட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன சார்? ஏ ஷார்ட்டன்டு ஃபார்ம் ஆஃப் ஏ ப்ரேஸ், அவ்வளோதான். ஒரு நீட்டாக இருக்கிற ஒரு சொற்றொடர்லேருந்து எழுத்தெல்லாம் எடுத்து ஒன்றா சேர்த்து ஒரு வார்த்தையாக ஒரு சுருங்கிய வடிவமாக உருவாக்கியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஏடிஎம், ராம், சிம், இது போல் வார்த்தைகள்லாம். சரி, இப்போ டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்கல, அது என்ன? அப்ரிவேஷன் எதை சொல்லணும் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட சுருங்கிய வடிவத்தை நாம் ஸ்பெல்லிங் பை ஸ்பெல்லிங்காக சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பிரைம் மினிஸ்டரை சுருக்கி எப்படி சொல்லுவோம்? பிஎம், அப்படி தான் படிப்போம். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், இதை சுருக்கி எப்படி படிப்போம்? ஏடிஎம், இப்படி தான் படிப்போம். அப்போ எந்த வார்த்தையெல்லாம் நம்ம படிக்கும் போது ஒவ்வொரு ஸ்பெல்லிங்காக சொல்கிறோமோ அதெல்லாம் நம்ம அப்ரிவேஷன்னு சொல்லணும். அப்போ அக்ரானியம்ஸ்னால் என்ன சார்? ராம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதை சுருக்கி ராம் வார்த்தையாக படிக்கிறோம். ஆல் இண்டியா ரேடியோ, அதை சுருக்கி ஏர் அப்படின்னு படிக்கிறோம். அப்படி அந்த சுருங்கிய வடிவத்தை நம்ம வார்த்தையாக படித்தா அது அக்ரானியம்ஸ், ஸ்பெல்லிங் பை ஸ்பெல்லிங்காக சொன்னால் அது அப்ரிவேஷன். டெட்டில் இனிமேல் இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.